வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம். உறவுகளையே வணக்கம். இன்று நாம் சென்னையில், அதாவது நம்ம அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பக்கத்தில் பீச் ஓரத்துலேயே அறுபடை வீடு, அறுபடை முருகர் ஸ்தலம் எல்லாம் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம கோயம்பேட்டிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து நிறையா பஸ்ஸு வசதி இருக்குது. பெசன்ட் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. பெசன்ட் நகர் கடற்கரை அருகே சிறப்பும் புகழ்பெற்ற அறுபடை வீடு முருகன் கோயில் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது. இது பெரிய ஒரு விசேஷம். இது எப்படி இங்கே வந்ததுன்னா, அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் கோயிலுக்கான 1 ஏக்கரா நிலத்தை திருப்பணி குழுக்கிட்ட 1985ஆம் வருஷம் கொடுத்தாரு. அன்று முதல் திருப்பணி வேகமாக நடந்து 2002 எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இது கும்பாபிஷேகம் நடந்தது. இது முன்னாள் ஐநா அதிகாரி, அமெரிக்காவில் இருந்தவர் திரு அழகப்பன் அறுபடை முருகனையும் ஒரே இடத்துல தரிசிக்கணும் என்று காஞ்சி மகா பெரிவார்கிட்ட முறையிடுறாரு. மகா பெரிவார் அப்போது எம்ஜிஆர் இடத்துல கோரிக்கை வச்சு பெசன்ட் நகர் பீச் ஓரத்தில் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுக்குறாரு. இது முழுக்கவே கிரானைட்டில் கட்டப்படுது. ஒவ்வொரு வீட்டுக்கும், அதாவது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழைமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுக்கும் தனித்தனி கோயில். அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே மூலவரை அமைக்கிறாங்க. இது ஒரு பார்க்க கண்கொள்ளா காட்சி. அது மட்டும் இல்லாமல் இது மகா பெரிவா பிரதிஷ்டை பண்ணதுனால இங்கே கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடத்தி வச்சுருக்காரு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நம்ம அறுபடை முருகனையும் போக முடியலன்னா இங்கே ஒரே இடத்துல நாம் நின்று தரிசித்து அருள் பெறலாம். இந்த கோயில் காலை 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கடுத்து நட சாத்திடுவாங்க. மறுபடியும் மாலையில் 5 மணிக்கு திறந்து இரவு 8 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். இந்த வளாகத்தில் நம்ம முதல்ல உள்ளே போனதுமே வடகிழக்கில் சுவாமிமலை கோயில் இருக்குது. கிழக்கில் திருச்செந்தூர் கோயில் இருக்குது. தெற்கு பக்கமாக பழமுதிர்ச்சோலை கோயிலும், மேற்கில் பழனி கோயிலும், வடமேற்கில் திருத்தணி முருகர் கோயிலும், நடுவில் மகாவல்ப கணபதி கோயிலும் அமைஞ்சிருக்கு. இதில் கந்தசஷ்டி மண்டபமும் உள்ள அமைஞ்சிருக்கு. இங்கே தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழாக்கள் எல்லாம் விமர்சையாக நடைபெறுது. இங்கே பக்தர்கள் காவடி எடுத்து பால் குடம் ஏந்தி இங்கே கோயிலுக்கு வராங்க. இங்கே கோயிலில் எல்லா முருகர் கோயிலுக்கு நடக்கிற எல்லா விசேஷங்களும் இங்கே நடக்குது. நாம் கோயிலை பற்றி தொடர்புக்கு அபிஷேகம், ஆராதனை நம்ம நன்கொடை கொடுக்கணும்னா விவரம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 49
002034 தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அறுபடை வீடு அறக்கட்டளை பெசநகர் சென்னை 90 என்ற விலாசத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உள்ள எல்லாம் கிரானைட் கல்லாலேயே கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அறுபடை வீடுகளும் தனித்தனி பாருங்கள், தனித்தனியாக இருக்குது சன்னதி. ஒரே வளாகத்தில் நாம் அறுபடை முருகனையும் தரிசிக்கலாம். இது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தனி அமைஞ்சிருக்கு. பழனிகள் தண்டாயுதபாணி கோயிலும் தனியாக அமைஞ்சிருக்கு. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலும் இங்கே தனியாக அமைஞ்சிருக்கு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் அமைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற மூலவர் போலியே இங்கேயும் அதே போல் செஞ்சுருக்காங்க. பழமுதிர் சோலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் அங்கே தனியாக இருக்குது. ரொம்ப அழகிய நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு. இவர் அழகப்பன் வந்து நியூயார்க்கில் ஒரு பிள்ளையார் கோயில் வந்து கட்டியிருக்காரு. அமெரிக்காவில் இந்த கந்த சஷ்டி மண்டபத்தில் வந்து கந்த சஷ்டி மற்றும் பாடுறாங்க. மற்றும் அங்கே விசேஷங்கள் எல்லாம் நடக்குது. இந்த கந்த சஷ்டி மண்டபத்தில் தினமும் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணப்படுகிறது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் இங்கே மூலஸ்தானம். அங்கே சுவாமிநாத சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி வந்து இங்கேயும் அமைச்சிருக்காங்க. ஒரு முறை நீங்கள் குடும்பத்தோடு சென்று அஷ்டலட்சுமி கோயிலை தரிசித்து அது பக்கத்துலேயே இருக்குது. பெசநகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு குடும்பத்தோடு போய் தரிசித்து வாங்க. நீங்கள் எல்லாம் அறுபடை வீட்டுக்கும் போன திருப்தி இங்கே போனால் கிடைக்கும். ஓம் முருகனுக்கு அரோகரா. இங்கே போனோம்னா இடது பக்கம் வந்து ஒரு அரச மரம் இருக்குது. நவகிர சன்னதி தனியாக இருக்குது. இங்கே பைரவர் வீற்றிருக்காரு. எல்லாம் நேர்த்தியாக நம்ம சோழர் காலத்து கட்டடக்கலை போல் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க கோயில். இது சென்னை இல்லை வந்து அதுவும் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிறது வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் வர்றவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து போகிறாங்க.
நம்ம சென்னையிலேயே இருக்கிறதுல இங்கே ஒரு முறை கண்டிப்பாக போய் தரிசிச்சுட்டு வாங்க. அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்துத்தால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டலறி மதி கெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் முருகா சரணம், ஓம் சுப்பிரமணியா சரணம், ஓம் கந்தனுக்கு அரோகரா. வணக்கம், வாழ்க வளமுடன்.